I request anyone graduate from child psychology, please come to the stage. And we request you to share your opinion about our institution. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் என்ன இந்த அகாடமி பற்றி நினைக்கிறீங்க, உங்களோட பாசிட்டிவ் ஈவன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். we are ready to change that. Please give big round of applause to Revathi ma'am. வணக்கம். ரொம்ப அழகான மாலை பொழுது. எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? ஏன்னா நான் தமிழ் ஆசிரியை. நான் வந்து 4 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் பட்டமளிப்பு விழாங்கிறது இதான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ட்ரீம் டே. நிஜமாகவே இது என்னோட ட்ரீம் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சதீஷ் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எமோஷ்னல் ஆகுது ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா ஒரு பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வந்து நானே படித்து நானே இன்னைக்கு பட்டமளிப்பு விழாக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம பசங்க வாங்குவாங்க, பேரண்ட்ஸ் போவோம், நான் வாங்குகிறேன், என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கிளாஸ் எடுத்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப பொலைட்டாக அன்பாக, நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி சந்தேகம் கேட்போம், அந்த சந்தேகத்தெல்லாம் சிரித்த முகத்தோட எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பேர் இனிமேல் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே நன்றி. இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹர்ஷா அகாடமிக்கு எங்களோட பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். So thank you everyone, and first of all I would like to thank Satish sir. Initially நான் வந்து சைக்காலஜி கற்றுக்கணும், ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசையாக இருந்தது. பட் எனக்கு சரியான பாதை தெரியல, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. நான் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் சதீஷ் சார்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ தட் மேட் மீ டூ த கோர்ஸ். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் சைல்ட் சைக்காலஜி ஐ ஆல்சோ ஜாயின் ஃபார் த கவுன்சிலிங் சைக்காலஜி. ஏன்னா ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் அபவுட் இட். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவங்க கூட இன்னும் ரொம்ப அலைண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் என்னோட பேர் சசிகுமார். நான் ஹொசூர்லேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் ஆல். என் நேம் நந்தகுமார். நான் வந்து பிஜி சைக்காலஜி டிப்ளமா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஆக்சுவலாக 4 years பேக் என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கிராஷ்டு அப்படி தான் சொல்லணும். அது நான் டீட்டெயிலாக சொல்லல, ஏன்னா அதுக்கு சொன்னேன்னா இந்த டைம் பத்தாது, அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான். அதனால் ரொம்ப ஒரு மைண்டால் பாதிக்கப்பட்டு அந்த சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொரோனா டைம் வர. ஸோ அந்த கொரோனா டைம்ன்றதுனால யாரும் சப்போர்ட் கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஈவன் பேரண்ட்ஸு பிரதர்ஸு யாராலையும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். அந்த சமயம்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோகமான நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது 4 years பேக். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்பட்டது. ஸோ அப்போ நான் வந்து யோசித்தேன் அந்த சமயத்தில் வந்து சரி நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே இப்போ நம்ம ஏதோ பாசிட்டிவாக வந்துட்டோம் பை காட்ஸ் கிரேஸ், அந்த கடவுளோட ஆசீர்வாதம் ஆண்டவரோட ஆசீர்வாதம், ஏதோ ஒரு எனக்கு சூப்பர் எனர்ஜி, அதனால அது வந்து எனக்கு காப்பாற்றி ஒரு வழியாக நான் வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வேலை இழந்த சூழ்நிலை, அது வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு வந்து லைஃப் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் வந்து இருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதுவுமே ஒரு ஹோப் இல்லை, மனுஷங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். ஸோ அப்போ நான் முடிவெடுத்தேன், ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நம்ம வந்தோம், நம்ம ஓனே நம்ம வந்து செதுக்கிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்கள்ல, ஸோ நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது, அவங்கள எல்லாருமே ஒரு கவுன்சிலிங் நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பாதித்தவங்களுக்கு நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டோ எனக்குள்ளே இருந்தது. அதுக்கான ப்ராப்பர் சேனல் எப்படி போகலாம் எப்படி வரலாம் அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாஸ் இல்லை. ஸோ அந்த சமயம்தான் நான் வந்து இந்த சைக்காலஜி இதை பற்றி பார்த்தேன். ஸோ சதீஷ் சார்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட் டைம் பேசினப்பயே உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வந்து ஒரு பொலைட்டாக கூட ஒருத்தரால் பேச முடியுமா அப்படின்றது தான் வந்து நான் சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன் நான். அதனால் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியாஸ் எதுவுமே இல்லை. அதில் எடுத்தவங்க ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது,
நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய அதாவது சைக்காலஜியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம செல்ஃப் மோட்டிவேட் எப்படி பண்ணணும், எப்படி நாம் வந்து நடந்துக்கணும், அந்த மாதிரி ஃபேமிலிஸில் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நிறைய சோ மெனி திங்ஸ் அந்த மாதிரி. ஈவன் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே சார் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்லாம் நடுவில் கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து யாருமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே சதீஷ் சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வித் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னார்ல, அது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடிலாம் நிறைய யோசிக்க மாட்டேன், நிறைய என்ன ஷார்ட் டெம்பர் வேறு, கோவப்பட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயம், கோவப்படுறதெல்லாம் வந்து நம்ம வந்து உடனே எப்படி நம்ம அந்த சமயத்தில் வந்து எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் நான் உண்மையிலேயே கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த கிளாஸ் உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக எனக்கு கவுன்சிலிங்கும் சார் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த அவர் வந்து இந்த கேஸ் ஸ்டடி வரும்போதும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு பர்சனுக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவும் நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் சார்கிட்ட இப்போ நான் வைக்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்து ஃபீமேல் பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து எல்லாருமே வந்து நல்லா பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் மென்ஸ்க்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெபினார் நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு சின்ன குறையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் சார்கிட்டயே வேற கேட்டிருந்தேன், சார் நாங்கள் வந்து வெபினார் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து அந்த மாதிரி ஷைன் ஆகி எங்களோட இதுவும் வெளியே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான், சாரி சார் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா. அதனால் அதுவும் வந்து நான் வந்தால் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய குழப்பி நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சமயம்லாம் எதுவுமே டென்ஷன் ஆகாமல் எங்களுக்கு வந்து உண்மையிலே கைடன்ஸ்லாம் உண்மையிலே எல்லாம் கொடுத்து, ஃபேக்கல்டிஸ் எல்லாம் சூப்பர் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே. சுபஸ்ரீ மேம்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து இது வரைக்குமே வந்து நல்லா பேசுனது, ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்கோம். ஸோ அதனால சும்மா சொல்லக்கூடாது, எல்லா ஃபேக்கல்டிஸும் சாரும் அதே மாதிரி கைடன்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது. டவுட்ஸ் 11:30 மணிக்கெலாம் நான் டவுட்ஸ் கேட்பேன் அவருக்கு, அவர் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவார் அவர். ஸோ அதனால் வந்து கிரேட் திங். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோட டீமாக இருக்கீங்க, எல்லாருமே நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணணும். காட்ஸ் பிளெஸ்ஸிங். நான் கிரியேட் ஆன மாதிரி நீங்களும் கிரியேட் ஆகி இந்த வேர்ல்டுக்கு வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம வந்து கொடுப்போம், நம்ம அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஹர்ஷா அகாடமி, தேங்க்ஸ் டு சதீஷ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you so much. So next week webinar is for Nandakumar sir for 68th webinar. 68th webinar. So topic is your choice. நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். Say one more thing. நமக்கு வந்து நான் எல்லார்கிட்டயே திரும்ப சொல்லக்கூடியது, there is no gender, there is no நீங்க வேற மாதிரி அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒய் த ப்ரிஃபரன்சஸ் கிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எங்கே போனாலும் 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு 10 பேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்தது மூவ் பண்ண முடியும். சரி, வீட்டில் இருக்கிறவங்க தான் ஒர்க்கு, தான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஐ அக்ரி தட் இனிமே வந்து ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். 68th வெபினார், தட் மீன்ஸ் இன்னைக்கு கூட ஒருத்தர் வெபினார் எடுக்கிறாங்க, அவங்களும் கரண்ட் பேட்ச்ல. நீங்க நெக்ஸ்ட் வீக் எடுக்கலாம் சார். நந்தகுமார் சார், டாபிக் எனக்கு 2 நாள்ல கொடுங்க. ஐ வில் பி அரேஞ்சிங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹேம்லதா, காஞ்சிபுரம்லேருந்து வரேன். நிறைய ஆக்சுவலாக நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. இருந்தாலுமே இந்த போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. பேசிக்காக விஷயங்கள் தெரியும், பட் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய தேடிட்டு இருக்கும்போது சதீஷ் சாரோட காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி தான், டவுன் டு அர்த் பர்சன் அப்படின்னா சிலவங்கள தான் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம லைஃப்பில். அதில் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் வந்து சதீஷ் சார். எந்த டைமில் ராத்திரி 12 மணிக்கு மெசேஜ் போட்டிங்கனாலும் ரிப்ளை பண்ணுவார், 9 மணிக்கு போட்டிங்கனாலும் ரிப்ளை பண்ணுவார். ஸோ தூங்கவே மாட்டாரானாலும் தெரியவே இல்லை. அந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அதுமாதிரி சுகன்யா மேம் சார் சொன்ன மாதிரி ரியலி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் ஆக்சுவலாக. கிளாஸில் செஷன் என்னமோ கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பட் நெக்ஸ்ட் செஷன் நம்ம வந்து ஏதாவது கொஷின்ஸோ இல்லை ஏதாவது ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலுமே அந்த கிளாஸ் செஷனுக்குள்ளே போகும்போது இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு செல்ஃப் டவுட்டோடு தான் போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லாமே அப்டேட்டடாக இருக்குமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்படியே ஸ்டெப் சாரோட செஷனோட சிலபஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஐ மீன் நமக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்களில் எப்படி அதை நம்ம டெவலப் பண்ணிட்டு போனோம், நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு
கோர்ஸ் இது. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொன்ன மாதிரி எம்பத்தி எல்லாருமே இப்போ சைல்ட் சைக்காலஜி ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான எல்லாருமே இந்த சைக்காலஜிங்கிற பேஸில் தான் இங்கே அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ எம்பத்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப தேவையான ஒரு மைண்ட் செட் இந்த மைண்ட் வெல்னஸ்க்கு. ஸோ எல்லோரும் அதை வந்து கொஞ்சம் என்ரிச் பண்ணிவிட்டு, ஏன்னா இனி வருங்காலத்தில் நிறைய நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப டெடிக்கேட்டடாகவே இதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி கிராஜுவேஷனோட முடியாமல் திஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப தேங்க்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார் அண்டு சுகன்யா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹேமலதா மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நிறைய இங்கே எல்லாரோடையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கனெக்டடாக தான் இருந்துக்கிட்டே இருப்போம். சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அந்த நபர்களோட எண்ணங்களா இருக்கட்டும், அதுக்காக மட்டும்தான் இருக்கு. இங்க பல பேர் நம்ம நம்பரை பிளாக்லயே போட்டிருக்கோம். பல பேரை ஃபோன் பண்ணாலே ஐயோ விட்டா போதுண்டா அப்படிங்கிற இடத்துலயும் நம்ம வந்து இருக்கதான் செய்யறோம். அக்டோபர் பேட்ச் கவுன்சிலிங் சைக்காலஜி. நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னோட 30 இயர்ஸ் ட்ரீமு. நான் 1995 12th முடிக்கிறச்ச கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டது. 30 இயர்ஸ் கழிச்சு என்னோட ட்ரீமை வந்து சதீஷ் சார் தான் எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சார்கிட்ட அப்ரோச் பண்ணுறச்ச எனக்கு அந்த கொஞ்சம் ஹோப் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சார் வந்து எனக்கு ஒரு 15 days டைம் கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இதை பண்ண முடியும், உங்கள் ஏஜுக்கு நீங்கள் ஏன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு டிப்ளமோ ஒன்று முடித்தேன், ஒரு 2 years. இப்போ எனக்கு 48, 45 ஒரு டிப்ளமோ இன் மாண்டசரி எஜுகேஷன் முடித்தேன். ஏன்னா என்னோட தேடல் வந்து இந்த சைக்காலஜி. ஸோ இப்போது சார்கிட்ட வந்து நான் லாஸ்ட் இயர் அப்ரோச் பண்ணுறச்ச நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டலாம் நல்லா பேசிட்டு முடிவு பண்ணி ஒரு 15 days டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. பெரிய மாரல் சப்போர்ட் எனக்கு. அப்புறம் சார் வந்து நான் வந்து ரொம்ப டவுட்லேயே இருந்து சாரே எனக்கு கால் பண்ணிட்டார். என்ன தனலட்சுமி மேம், நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து யோசிக்கிறீங்க, பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தது சதீஷ் சார். தேங்க்யூ சார் ஃபார் தட் மாரல் சப்போர்ட். அதிலிருந்து நான் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டாலுமே எனக்கு என்னை பற்றி அவர் சார் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வெபினார் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன், எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னா, இல்லை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஜான்வரி பொங்கல் டைமில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா பொங்கல் டைம் வரைக்கும் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல. ஸோ சார் மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி, அது சார் விட்டுட்டாங்க போல இருக்குன்னு திடீர்னு சடனாக ஒரு மெசேஜ், நீங்கள் இந்த வீக் வெபினார் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு செட் பவுண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பவுண்ட்ரியே இல்லாமல் நான் பழகுவேன். ஸோ அந்த வெபினார் எடுக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து 102 degree ஃபீவர். அதோட இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து நான் சார்கிட்ட லாஸ்ட் மினிட் வரைக்கும் சார் பண்ண முடியுமானா பண்ணலாம், நீங்கள் என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற பர்சன் வந்து சதீஷ் சார். அது மாதிரி எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சரி, என்ன டைம் கேட்டாலும் சரி, மறுநாள் நைட் கேட்டால் கூட காலையில் சொல்லிடுவாங்க. காலையில் கேட்டால் டைம் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் மேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட ட்ரீம்ங்கிறது இந்த 30 years, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 years ட்ரீம் வந்து சார்னால எனக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு மாரல் சப்போர்ட் மெயினாக வந்து இது நான் ஃபினிஷ் பண்ணதுக்கு மாரல் சப்போர்ட் வந்து சதீஷ் சாரும், எங்கள் ஹஸ்பண்டு, எனக்கு 2 பசங்க, அவங்க எல்லாம் டபுள் டிகிரி முடிச்சிட்டாங்க. அவங்களோட மாரல் சப்போர்ட் இன்றைக்குமே அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா வந்து ஒரு 45க்கு மேலே 2 டிப்ளமா முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் வந்து சொல்லணுன்னா சதீஷ் சார், உங்களோட இன்னும் ட்ராவல் பண்ணணும் லைஃப்பில். இந்த எஜுகேஷன் மூலியமாகவும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்தோடனே லலிதா மேமையும் சுபா மேமையும் தான் நான் வந்து வந்தோடனே நானாக இன்ட்ரடியூஸ் ஆகி கை கொடுத்தேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நான் ரொம்ப மீட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரம்யா மேமோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் பார்த்தேன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஏஜுக்கு தான், உங்களுக்கு சின்ன ஏஜ், ஆனால் நீங்கள் அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸோட நம்பர்ஸ் இல்லைனாலும் அந்த கொஞ்சம் கனெக்டிவிட்டி வந்து எல்லாரோட இதுலேயும் இருக்கும். ஸோ எனக்கு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது லலிதா மேம் அண்டு சுபா மேம். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேக்கல்ட்டியாக கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ எவ்ரி ஒன்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்கள் சைட்லேருந்து நாங்களும் சொல்கிறோம் தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ என் ஹஸ்பண்ட் வரல சார், வந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்மளால என்ன முடியுமோ அதை தான் நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம். பட் நீங்கள் ஒன்றுமே இல்லாத நபருக்கு அது நம்ம வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அது வந்து போய் சேராது. ஒரு விருப்பம் இருக்கு, அதில் ஏதோ சில சிக்கல்கள் இருக்குங்கும் போது அதை நம்ம சரி பண்ணும் பொழுது இட் வில் பி பிரைட் ஆர்எஸ் வெரி கிளியராக இருக்கும் போது இட் வில் பி ரூட் கிளியர். அவங்க அதை மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் மேம். இட்ஸ் ஆல். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பி ஃப்ராங்க், இந்த லாஸ்ட் 1 இயர்ல என்ன பார்த்தது 5 பேர். 5 பேர்ல ஒருத்தர் அவங்க. 5 பேர்ல ஒருத்தர் அவங்க. இன்னும் ஒருத்தர் இப்ப மேடம் வராங்க, மங்கையர்கரசி மேம். என்ன மொத்தமா நேர்ல பார்த்ததே ஒரு 5 பேர் தான். 5 பேருக்கு மேல யாரும் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அவ்வளவு ட்ரஸ்ட் பை த கால்ல. அண்ட் நேர்ல பார்த்த 2வது நபர் இவங்க தான். அவங்களோட ஹஸ்பண்ட் சாரும் வந்திருக்காரு. ஹீஸ் அ பிரின்சிபல். அவரும் ஒரு பிஹெச்டி ஸ்காலர் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்டாக தான் இருக்காரு. ஃபார் தட் அதை நம்ம ப்ரௌடாக சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் ஃபார் அவரோட லேர்னிங், அவரோட தேடுதல். சரி, ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்தது. 2 பேருமே எங்களை வந்து பார்த்தாங்க. ஃபார் தட் செகண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேங்க்யூ மேம்.